இதில் நம்ம பார்க்க போகிறது வெந்தயத்தோட சிறப்பை பற்றி தான். இந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு ஃபைபர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். பொதுவாகவே இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயட்டிஷியன்ஸ் கிட்ட போனாலும் சரி, இல்லை டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் சரி, இன்சுலின் மாத்திரை எது சஜஸ்ட் பண்ணாலும் அது கூடவே சேர்த்து இந்த வெந்தயத்தையும் எடுத்துக்க சொல்லுவாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இப்போ இரைப்பையில் வந்து புண்ணு இருக்குது, இல்லை நெஞ்செரிச்சல் இருக்குது, வயிறு உப்புசம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் தினசரி ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்போவுமே வராமல் உங்களால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் இருக்கிற ஒரு மெடிசினல் ஃபேக்டர்னால உங்களோட கொலஸ்ட்ராலும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களை வெந்தயம் வந்து யூஸ்வலாக எடுக்க சொல்லுவாங்க. இந்த பூண்டு, பால் இந்த மாதிரியான ஐட்டம் சஜஸ்ட் பண்ணும்போது வெந்தயத்தையும் எடுத்துக்க சொல்லுவாங்க. இது வந்து கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு, அதுவும் அதிகமாக சுரக்கிறதுக்கு